2026 சட்டமன்ற தேர்தல் களம் அப்படின்றது மொத்தம் எத்தனை முனை போட்டியா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்ப வரைக்கும் நமக்கு தெரிய வருது 4 முனை போட்டியா இருக்கத்தான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, மறுபக்கம் அதிமுக, பாஜக கூட்டணி, அப்புறம் நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம். ஏன்னா திமுக கூட்டணி இப்ப வரைக்கும் ரொம்பவே இன்டாக்ட்டா இருக்கு. அந்த கூட்டணியில இருந்து எந்த ஒரு கட்சிகளுமே வெளிய வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறிகளுமே இல்ல. அதுக்கு மாறா எல்லா கட்சிகளுமே நாங்க வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் வரை திமுகவோட தான் பயணிப்போம் அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க. சோ அதே போல அதிமுக, பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கூட்டணியும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாங்க இணைத்து தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக, பாஜக கூட்டணிக்குள்ள சின்ன சலசலப்பு வந்துச்சு. இத தொடர்ந்து 2023ல இந்த கூட்டணி பிரிஞ்சு 2024 பார்லிமென்ட் எலெக்ஷன்ல இவங்க தனித்தனியா நின்னாங்க. இப்போ சமீபத்துல தான் இவங்க மீண்டும் இணைஞ்சாங்க. மூணாவதா நாம் தமிழர் கட்சி தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்க தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்னு. அதே போல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் தான் எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்.